என் பொண்ணு இறந்து இன்னையோட 19 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த நீதியும் கிடைக்கல, எந்த நியாயமும் கிடைக்கல. எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டேன். சிஎம்க்கு பெட்டிஷன் போட்டேன், அதுக்கு எந்த ரிப்ளையும் வரல. காமாட்சி எம்எல்ஏ போய் பார்த்துட்டு வந்தேன், அவங்களும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. காஞ்சிபுரத்தில் போராட்டம் கிடையாது, எல்லாம் போராடிட்டு வந்துட்டேன். அங்கே என் பொண்ணோட நியூஸை கூட வெளியே வரவே கூடாது, அந்த அளவுக்கு அமுக்குறாங்கன்னா அப்போ என் பொண்ணுக்கு நீதியே கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆப்ஷனில் எல்லாருமே இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இல்லை என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? ஸ்கூலில் படித்தா, நான் படிக்க வச்சேன், சேர்த்து விட்டேன், 1,20,000 1,30,000 நான் ஃபீஸ் கட்டினேன். இந்த ஸ்கூல் தான் என் பொண்ணுக்கு முழு பொறுப்பே. ஆனால் என் பொண்ணு தூக்க மாட்டிட்டா, உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா எல்லாமே சொல்கிறாங்க. என் பொண்ணு தற்கொலையே பண்ணியிருந்தாலுமே ஏன் உங்கள் ஸ்கூல் நிர்வாகத்துலேருந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கூப்பிட்டு பேசலை? என் பொண்ணை 4 நாள் அடித்தேன்னு சொல்கிறீங்களே, 4 நாள் அடித்ததுக்கான ஃபுட்டேஜும் நான் கேட்டாச்சு, அதுக்கும் எந்த பதிலுமே வரல. இப்போ என் பொண்ணோட நியூஸே வரல, எங்கேயுமே வரல. ஏன்னா அவள்தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த கவர்மெண்டில் கோயிலாக கூழ் ஊற்றுறதுக்கும், ஆடி மாதத்துக்கு கூழ் ஊற்றுறதுக்கும், ஃபங்க்ஷன் போகிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கு ஒழிய, என் பொண்ணு கேஸு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறது கூட காஞ்சிபுரம் எம்எல்ஏக்கும் இல்லை, டைம் இல்லை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அந்த வேலையில் தான் பிஸியாக இருக்குங்க ஒழிய, என் பொண்ணோட கேஸ் என்ன ஆச்சு, அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு, பெட்டிஷன் அவங்க டேடி 10 பெட்டிஷன் போட்டானே, அதுக்கு என்ன ரிப்ளை, அதை கூட அந்த கவர்மெண்ட் பார்க்கல. இப்படிலாம் கவர்மெண்ட் நடத்துனீங்கன்னா என் பொண்ணு மாதிரி இன்னும் 1000 பிள்ளைங்க செத்து தான் போகணும் வழியே, எந்த பிள்ளைங்களையும் காப்பாற்ற மாட்டீங்க. அந்த ஸ்கூலில் அவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு நான் சொல்லியும் இன்னைக்கு வரைக்கும் யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒன்று ஆரம்பிச்சு வச்சுருக்கீங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளே 1000 சிறப்பு படை அனுப்புங்க, எல்லோரும் லாக் பண்ணுங்க, பிள்ளைங்கள்ட்ட தனியாக விசாரிக்க சொல்லுங்கள். ஃபுட்டேஜ் எல்லாம் நான் வச்சுருக்கேன், அங்கே போய் கேட்டால் பிள்ளைங்கள நான் இப்போ எந்த பிள்ளைங்கள தான் என்கிட்ட பேசினா அந்த ஃபுட்டேஜை காமிச்சா கூட அந்த பிள்ளைங்கள நான் கூப்பிட்டு வந்து விசாரணைக்கு உட்கார வைக்கணுமா? எப்படி என் பொண்ணு மாதிரி அந்த பிள்ளைங்கள நான் கொள்றதுக்கா? அதுக்கு தான் நான் இப்போ போராடிட்டு இருக்கேனே. நீதிங்கிறது ஒன்று கிடைக்கவே விட மாட்டீங்கல்ல. இல்லை, எனக்கு ஒரே விஷயம் புரியல, காஞ்சிபுரத்தில் என்ன நியூஸ் போட்டாலுமே வெளியே வர முடியாத அளவுக்கு நியூஸு எனக்கு அன்றைக்கி நான் நாள் நான் பேட்டி கொடுக்கும்போது 7 நியூஸ் சேனல்லேருந்து எனக்கு நியூஸ் எடுத்தாங்க, யார் கூட போடல. அப்போ என்ன பண்ணீங்க? டிலைட் பண்ணிட்டீங்களா, இல்லை யார்கிட்டயா கொண்டு காமிச்சிட்டு பணம் வாங்கிட்டீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். ஏன்னா என்ன மாதிரி ஈரம் உள்ளவன் 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் உலகத்தில் இருக்கான். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் தானே. எல்லா பிள்ளைங்களுமே எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா பிரச்சனையும் இருக்குது. என் பிள்ளை பிரச்சனையும் இன்னைக்கு வரைக்கும் யாருமே ஒருத்தர் கூட கேட்கல. அப்போ நீங்களாம் என் போஸ்டிங்கில் இருக்கீங்க, அந்த போஸ்டிங் எனக்கு கொடுத்துருந்தா நான் பார்த்துருக்கோம்ல? இல்லை, போஸ்டிங் எனக்கு கொடுத்துருந்தா அதுக்கான வேலையை நான் பார்த்துருக்கோம்ல? இல்லை, உங்களுக்கு சட்டசபையில் பேசுனீங்களே, என் பொண்ணு இறந்து 25 நாள் ஆச்சு, யாராவது ஒருத்தன் பேசுனீங்களா? இல்லை, எங்கள் அண்ணன் விஜய் தான் பேசினார். அவரை நம்பிக்கிட்டே இருக்கிறதுனால அவரை மட்டும்தான் நம்பினேன் என் பொண்ணுக்காக. நான் அவரு கை கொடுக்கல, ஒருத்தன் கூட பேசலை. என் பிள்ளைகள் மாதிரி நிறைய பிள்ளைங்க மாட்டியிருக்குன்னு சொல்லி 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 வீடியோ போட்டால் அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை. நம்மளோட கேஸை மட்டும் அமுக்குறானுங்க. ஏன் அமுக்குறான்னு தெரியல. ஏன் என் பிள்ளைய பார்த்தா தெரியல, என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணலைங்கிறத நானே சொல்கிறேன். ஏன் கவர்மெண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்பவும் அடி கேட்குறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு மட்டும் டைம் இருக்குது. இவ்வளோ நாளாக என் பொண்ணு இறந்து 25 நாள் ஆச்சு, எவனாலும் ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கலாம்ல? அது கூட உங்களுக்கு டைம் இல்லைல்ல? இந்த மாதிரி ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கேன் வீட்டில். அதுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டேன். போட சொன்னான், விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடு,
அப்படின்னு சொன்னேன். விஜய் மாமாவுக்கு ஓட்டு நல்லா போட்டேன். விஜய் மாமா இப்போ 25 நாள் ஆச்சு. விஜய் மாமா இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காரு என் கேஸ. அவன் அடிச்சு கொண்டுட்டான். அதுக்கெல்லாம் பதில் யாருமே தரல. யாருமே இன்னைக்கு வரைக்கும் பேசலை. அவன் பிஜேபியில் பெரிய லாடா. பிஜேபியில் பெரிய லாடா இருந்தா கேஸ் அவனுக்கு சாதகமாக தான் நடத்துவீங்களா? எந்த கட்சிக்காரனாலும் தான் சரி, இவளோட சாவுக்கு காரணம் அவன் தான். அவனை சும்மா விடுற நிலைமைக்கு நீங்கள் அவங்க சொல்கிறாங்க. அவன் எல்லாருமே சொல்கிறான். என்ன தெரியுமா சொல்கிறான்? பணம் வாங்கிட்டாங்கிறான். பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? என் பிள்ளைய கொண்டு வந்துடுவீங்களா? பிள்ளையே போயிடுச்சு. பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறேன்? ஆனால் இன்னும் நிறைய பிள்ளைங்க அங்கே உள்ளே இருக்குது. அது ஒன்று சொல்கிறது எப்படி தெரியுமா சொல்லுது? எங்களையும் அடிப்பான் அப்படின்னு. அவனை சும்மா விட சொல்கிறீங்க? விடவே மாட்டேன். அவனுக்கு என் பொண்ணுக்கான நீதி எப்படி தெரியுமா கிடைக்கணும்? இப்போ அவன் அடிக்கிறத நிப்பாட்டியிருப்பான். ஸ்கூலில் பிள்ளைங்க அடிக்கிறத நிப்பாட்டியிருப்பான். ஏன்னா இவளல்ல. ஆனால் அவன் தண்டிக்கப்படணும் கண்டிப்பாக. அவன் பிஜேபி பேக்ரவுண்டா இருந்தால் எல்லாரும் அடிப்பானா? இல்லை, நீதி வாங்காமலாம் விட மாட்டேன். கேஸு நடந்துக்கிட்டு இருக்கான். விசாரிச்சாங்களாம். அவர் உள்ளே போய் விசாரிச்சாங்களாம். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு போலீஸ் மேலே கூட எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இதே மாதிரி தான் எல்லா பிள்ளை கேஸையும் விசாரிச்சிருப்பாங்க. ஒருத்தர் கூட ஈரம் கூட இல்லை.